ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் சஷ்டி ஃபேஷனல் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யூடியூப் வீடியோஸ் மட்டுமே பார்த்து டைலரிங் கற்றுக்க முடியுமா? அப்படி கற்றுக்கணுன்னா என்ன கற்றுக்கலாம், எப்படி கற்றுக்கலாம், அப்படி கற்றுக்கணுன்னா என்னென்ன ஃபாலோ பண்ணலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இனிமேல் தான் நீங்கள் டைலரிங் கற்றுக்க போகிறீங்கன்னா, ஆல்ரெடி நான் 2 வீடியோ கொடுத்துருக்கேன், பார்ட் 1 பார்ட் 2ன்னு. பார்ட் 1 வீடியோவில் நீங்கள் டைலரிங் கற்றுக்கணுன்னா அதுக்கு எப்படியெல்லாம் தயாராகணும், அதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் கேப்பபிலிட்டியோடு இருக்கணும் அப்படின்றத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கிளாஸில் படிக்கிறது கற்றுக்கிறது வந்து பெஸ்ட்டாக, இல்லை வந்து ஆஃப்லைன் கிளாஸ், அதாவது டேரெக்டாக கிளாஸ் போய் படிக்கிறது வந்துட்டு பெஸ்ட்டாக, டேரெக்ட் கிளாஸ் பெஸ்ட்டாக, ஆன்லைன் கிளாஸ் பெஸ்ட்டாக, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பற்றியெல்லாம் பார்ட் 2 வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். அந்த 2 வீடியோவுமே பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எங்கே போய் கற்றுக்கணும், எப்படி கற்றுக்கணும், என்னெல்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்கணுன்ற விஷயத்தை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வரும். அது தொடர்ந்து பார்ட் 3 வீடியோவாக டேரெக்ட் கிளாஸு, ஆன்லைன் கிளாஸு, அதை தவிர யூடியூப் வீடியோஸையும் பார்த்து நம்மளால் கற்றுக்க முடியுமா அப்படின்றத பற்றி தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். யூடியூப் வீடியோஸ் பார்த்து மட்டும் டைலரிங் கற்றுக்குறீங்கன்னா, இப்போ யாரெல்லாம் கற்றுக்க போகிறீங்கன்றதை பற்றி பார்க்கலாம். இதில் நம்ம 2 கேட்டகரி இருக்காங்க. 2 கேட்டகரினா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ தான் டைலரிங் மிஷினையும் இனிமேல் தான் புதுசாக பார்க்க போகிறீங்க, அப்போ இனிமேல் தான் அதில் உட்கார போகிறீங்க, இனிமேல் தான் சிசரை கையில் பிடிக்க போகிறீங்க அப்படின்றவங்களும் பிகினர்ஸ் இருப்பீங்க இல்லைங்களா. அவங்க செகண்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி வந்து தைக்க தெரியும், ஓரளவுக்கு நாங்கள் தைப்போம், ப்ளவுஸ் 1-2 ப்ளவுஸ் தைச்சிருக்கீங்க, இல்லை ரொம்ப பிகினராக இருக்கீங்க, மிஷின் வந்து ஹேண்டில் பண்ண தெரியும், ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் கிளாத் பிடிச்சி அந்த ஸ்டிச்சிங்ன்றது நமக்கு சரியாக வரும், நல்லா தைப்பீங்க, ஓரளவுக்கு தைப்பீங்க, இன்னும் ஃபினிஷிங் வரணும், இன்னும் ஃபினிஷிங்காக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க இல்லையா, அவங்க ஒரு கேட்டகரி. இந்த மாதிரி 2 கேட்டகரி இருப்பீங்க. இந்த 2 கேட்டகரிக்குமே எந்த மாதிரின்றதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட் கேட்டகரி இருக்கீங்க இல்லைங்களா, பிகினர்ஸ், அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது டேரெக்டாக கிளாஸ் போகணும். அதாவது ஒரு பேசிக் கோர்ஸாச்சும் போய் டேரெக்டாக கிளாஸ் போய் கற்றுக்கங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கற்றுக்கிறது வந்து ஒரு கலை. அந்த கலைக்கு கண்டிப்பாக ஒரு குருன்றது அவசியம். ஒரு குரு இல்லாமல் நம்ம ஒரு கலையை கற்றுக்கவே முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் பற்றி கற்றுக்குறோம் அப்படின்னா, மிஷின் இருக்குது, மிஷினை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, டூல்ஸ்லேருந்து, திங்ஸ்லேருந்து, மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுலேருந்து, அந்த கிளாத்தை ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து, ஸ்டிச்சிங் மெத்தட் வரைக்குமே நமக்கு வந்து இது எல்லாமே நம்மளால் ஓனாக கற்றுக்க முடியுமான்னு பார்த்திங்கன்னா, சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டம். அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து நேரடியாக வந்து கிளாஸ் போயிட்டு ஒருத்தர் மூலியமாக நம்ம கற்றுக்கிட்டோன்னா நமக்கு இன்னுமே வந்துட்டு ஈஸியாகவும் இருக்கும், அட்வான்டேஜாகவும் இருக்கும். இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும், தானாகவே கற்றுக்குறவங்க சில பேர் இருக்கிறாங்க, ஓவர் டேலண்டடானவங்க. அவங்க ரொம்பவே ஸ்பெஷல்னு நான் சொல்லுவேன். ஏன்னா யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் அவங்களோட சூழ்நிலை அப்படி அவங்கள வந்து டேலண்டடாக மாற்றிருக்கோம். கண்டிப்பாக அவங்களோட சூழ்நிலைக்காக மட்டும்தான் அவங்களால அவ்வளோ வந்து ஃபோர்ஸபிளாக இருக்க முடிஞ்சிருக்கும். தானாகவே கற்றுப்பாங்க, தானாகவே மிஷினை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, ஓனாகவே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டிச்சிங்ன்ற ஒரு விஷயத்த அவங்களே ஓனாகவே கற்றுட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களாம் நான் உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷல்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் எந்த வீடியோஸ் பார்த்தாலும் உங்களால் வந்துட்டு கற்றுக்க முடியும். இப்போது செகண்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்கள பார்க்கலாம். இவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருக்கும், நல்லாவே வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க, ஆல்ரெடி நல்லாவே தைப்பாங்க. ஆனாலும் ஏன் வந்துட்டு ஏதாவது கிளாஸ் போய் கற்றுக்கலாமா, இல்லை வீடியோஸ் பார்த்து கற்றுக்கலாமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, பயம், ஒரு விதமான பயம், நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. அவங்க ஸ்டிச் பண்ணுறது மேலே அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. நம்ம சரியாக தைக்கிறோமா, கரெக்டாக வருதா, நம்மளால் தைக்க முடியுமா, சுருக்கம் இல்லாமல் தைக்கிறோமா அப்படின்றதுல நிறைய வந்து அவங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். நம்ம ஏதாவது தப்பாக தைச்சிருவோமா, அப்படி தைச்சி கொடுத்தோன்னா வேறு யாராவது ஏதாவது சொல்லிவிடுவாங்களா, இப்படி தைச்சிட்டியா அப்படி தைச்சிட்டியான்னு ஏதாவது சொல்லிவிடுவாங்களான்ற தயக்கமும் பயமும் ரொம்பவே இருக்கும். இதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க, நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய லேர்ன் பண்ணுவாங்க, நிறைய கற்றுப்பாங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க.
நிறைய பேரோட வீடியோஸ் பார்த்து நிறைய கன்ஃபியூஸும் ஆகிடுவாங்க. ஏன்னா நான் வந்து ஒருத்தரோட வீடியோவை மட்டும் பார்க்குறது கிடையாது. எல்லா யூடியூப்பில் நமக்கு என்னென்னலாம் நம்ம ஓப்பன் பண்ணுற டாப்பிக்கை பொறுத்து என்னென்னலாம் சஜஷன்ஸில் நமக்கு கிடைக்குதோ அந்த சஜஷனில் வர வீடியோஸ் அத்தனையுமே நம்ம பார்த்துடுறது. எல்லாத்தையும் பார்த்து மண்டைக்குள்ளே போட்டு நல்லா அது அந்த வீடியோ இந்த வீடியோன்னு பார்த்து நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிடணும். அது மட்டும் இல்லை, இப்போ எதுலையாவது ஒரு டவுட், இப்போ ஆமோலில் டவுட் அப்படின்னா ஆமோல் பற்றி ஒரு 10-15 வீடியோவாவது பார்த்துடுவீங்க. அதுக்கப்புறம் இப்போ பேக் டாட் ஆகட்டும், ஃப்ரண்ட் டாட் ஆகட்டும், கப் ஷேப்பில் ஆகட்டும், இப்போ எந்த பார்ட்டு சம்மந்தப்பட்ட மாதிரினா அந்த பார்ட்டு, இப்போ ஃப்ரண்ட்டு பற்றி ஒரு 10 பேரோட வீடியோவை பார்த்துருவீங்க. எல்லாமே பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்கன்றது உங்களுக்கே தெரியாமல் போயிடும். இப்போ வீடியோஸ் பார்த்து கற்றுக்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கணும். அது என்னென்னா, உங்களுக்கு எதுக்காக வந்துட்டு நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்றதை பற்றி முதல்ல உங்களுக்கு என்ன வேணுன்றதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தெரியணும், என்ன வேணும். இப்போ நமக்கு வந்துட்டு என்ன கேட்குறேன்னா, பேசிக்கான விஷயங்கள் கற்றுக்கிட்டா போதுமா, இல்லை அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கிட்டா போதுமா, இல்லை வந்து எனக்கு டவுட்ஸ் தான் இருக்குது, அந்த டவுட்ஸை மட்டும் கிளியர் பண்ணிக்கிட்டால் போதுமா அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் வீடியோஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும். யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுக்குறத ஃபாலோ பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் வீடியோவை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு கட்டிங் மெத்தட், யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுக்குற கட்டிங் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதை ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் அந்த மெத்தட்லேயே கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி அதோட ஃபிட்டிங் என்னன்றதை முதல்ல பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஒருத்தர் தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, ஒரு 2 பேரை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 2 பேரோட வீடியோ கூட நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ நிறைய ஒரு டாபிக் சம்மந்தப்பட்ட நிறைய பேரோட வீடியோஸை பார்க்குறதுனால தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால யாராவது ஒருத்தர் 2 பேரோட வீடியோஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க என்ன மெத்தடில் சொல்லி கொடுக்குறாங்கன்றதை கவனமாக பார்த்து கேட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உள்வாங்கி அவங்க என்ன சொல்ல வராங்க, எங்கெங்கெல்லாம் வந்துட்டு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கன்றதை உள்வாங்கிக்கங்க. அதுக்கப்புறமா யோசிங்க, அவளோட மெத்தட் இப்படி தான், இந்த மெத்தடில் தான் இவங்க சொல்லித்தராங்கன்றதை நீங்களாகவே ஓனாகவே புரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னொரு மெத்தட், நீங்கள் ஆல்ரெடி தைச்சிட்ருக்கிறது ஒரு மெத்தடு, இப்போ நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கிறது ஒரு மெத்தடுன்னா, அந்த மெத்தடை பார்த்து ஒரு முறை 2 முறை ட்ரை பண்ணிவிட்டு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஒரு முறை 2 முறை ட்ரை பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க. அடுத்து இது பார்க்க போர் அடிக்குது, இல்லை வந்து கஷ்டமாக இருக்குது, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப லேட் ஆகுது, ரொம்ப டைம் எடுக்குது, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முறை 2 முறையை மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு தயவு செஞ்சு வேணாம், நம்ம வந்து பழைய மெத்தட் நம்ம மெத்தடே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மெத்தடையே வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு போடாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு முறைக்கு 5 முறை 10 முறையாவது நீங்கள் மற்றவங்க சொல்லி கொடுத்த மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த ஸ்பீட்னஸ் வரும், அதோட புரிதல் வரும். இது இப்படி தான் கட்டிங், இப்படி தான் மார்க்கிங், இப்படி தான் கிளாத்தை ஹேண்டில் பண்ணணும், இப்படி தான் ஸ்டிச்சிங்கை வந்து பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகிறதுக்கே நீங்கள் ஒரு 5-6 ப்ளவுஸை அட்டன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது புரியறதுக்கு வாய்ப்பு. அந்த ஒரு ரிஸ்க்கை யாருமே எடுக்காததுனால தான் யூடியூப் இவங்களது பார்த்து புரியல, அடுத்து இன்னொருத்தவங்களத பார்க்கலாமா, அவங்க என்ன மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க சொல்லி கொடுக்குறது பார்க்கலாமா, இவங்க சொல்லி கொடுக்குறது பார்க்கலாமா, நான் அப்படியே மனசு அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தப்பு யாரும் பண்ணாதீங்க. ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, அதே பேக் பார்ட்டு தான், அதே ஃப்ரண்ட் பார்ட்டு, அதே ஸ்லீவ் பார்ட்டு, அதே கப் ஷேப்பு, அதே பட்டி பார்ட்டு, இது தானே. இதில் வேறு என்ன இருக்குது? இந்த 5 பார்ட்டு தான், பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி, ஸ்லீவு, இவ்வளோ தானே இருக்குது. இந்த 4 விஷயந்தான் இருக்குது, அதிகபட்சமாக இந்த 4 விஷயந்தான் இருக்குது ப்ளவுஸ்லேயே. இதுக்கு எதுக்கு நம்ம வந்துட்டு அவ்வளோ மெனக்கெட்டுக்கிட்டு அவ்வளோ வந்து ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இவ்வளோ கஷ்டம் அப்படின்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இந்த வீடியோஸ் பார்க்கலாமா, அவங்க சொல்லி கொடுக்குறது பார்க்கலாமா, இதை ஃபாலோ பண்ணலாமான்னு எதுக்கு அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு? எல்லாருமே அதே 3 டாட் தான் பிடிக்கிறாங்க. எல்லாருமே பேக் பார்ட்டுனா அந்த 2 டாட் தான் வருது, ஃப்ரண்ட் பார்ட்டுனா அதே 3 டாட் தான் பிடிக்கிறாங்க, பட்டின்னா அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணுறாங்க, அட்டாச் பண்ணுறாங்க, சைட் ஜாயின் பண்ணாலும் அதே மாதிரி தான், ஸ்லீவ் அட்டாச் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த ஃபினிஷிங்கை தான் ஒவ்வொருத்தரோட மெத்தடும் வேறு. பட் அந்த மெத்தடை தான் நம்ம வந்துட்டு ஒருத்தரோட விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுறதுன்றது அதுதான். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது நமக்கு அது ஈஸி தான். இப்போ சுடிதார் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே தான், ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டு, ஸ்லீவு. நம்ம அதை கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து நெக்கு டிசைனில் தான் நம்ம வந்து சுடிதார் பொறுத்த வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். மற்றபடி அதே ஃப்ரண்ட்டு, அதே பேக்கு, அதே அளவுகள் தான். நம்ம அது வந்துட்டு நம்ம தான் கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்து
நிதானமாக புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு கண்டிப்பாக நம்மளால் கற்றுக்க முடியும். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுக்குற முறை தான் வந்துட்டு வேறையே தவிர கட்டிங் மெத்தடோ ஸ்டிச்சிங் மெத்தடோ எல்லாமே ஒன்று தான். ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுக்குற மெத்தடு தான் வேறையே தவிர மற்றபடி எல்லாமே ஒன்று தான். ஸ்டிச்சிங் ஆகட்டும், கட்டிங் ஆகட்டும், நம்ம எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிக்கிற வரையில் தான் இருக்குது. ஸோ தாராளமாக யூடியூப் வீடியோஸ் பார்த்து டைலரிங் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு நீங்கள் பேசிக்காக இப்போ நீங்கள் தையல் போடுறதுலேருந்தே சொல்லி கொடுப்பாங்க. டைலரிங் மிஷினை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு நம்ம யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி கற்றுக்கங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தைக்க தெரிஞ்சும் ஏன் வந்து மணி வேஸ்ட் பண்ணுறீங்க? இப்போ நேரடியாக போய் கற்றுக்கிட்டா தான் நமக்கு முடியும். ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுனால தான் நமக்கு வந்து தைக்க தெரியும்னு யாராவது சொல்லுவாங்களா? நம்மக்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு தைக்க தெரியும்னு யாராவது ஒத்துப்பாங்களா என்ன? ஏன் உங்ககிட்ட வந்து சர்டிஃபிகேட் இல்லை, நீ இதை கற்றுக்கிட்டியா இல்லையா அப்படின்னு யாராவது வந்து கேட்க போகிறாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளோட கான்ஃபிடென்ட்டு தான், நம்மளோட தன்னம்பிக்கையை எப்போவுமே விட்டுறக்கூடாது. ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கணும். ஸோ வீட்டில் இருந்தே உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த டைலரிங்கை கற்றுக்கோங்க. கற்றுக்கிறதுல வந்து விடாமுயற்சியாக இருங்க. அதுக்கப்புறம் எல்லா வேலைகளையும் உடனுக்குடனே முடிச்சிருங்க. மேக்ஸிமம் வந்துட்டு எல்லா வேலைகளையும் காலையிலேயே முடிக்க பாருங்கள். அப்போ தான் நமக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும். அப்போ தான் நம்ம வந்து வீட்டையும் பார்த்துக்க முடியும், வீட்டு வேலைகளையும் சீக்கிரமாக செஞ்சுட்டு குழந்தைங்களையும் வந்துட்டு நம்மளால் கவனிச்சிக்க முடியும், நம்மளோட வேலைகளையுமே நம்ம பார்க்க முடியும். அதோடு நமக்கு பிடிச்ச அந்த டைலரிங் வேலையுமே நம்ம அந்த ஒரு நாளுக்குள்ளே அந்த ஒரு நாளோட ரொட்டீனில் நம்ம வந்துட்டு இந்த எத்தனை வேலைகளையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அப்புறம் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுலையும் நிறைய வந்துட்டு மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நமக்கு எங்கேயாவது விசேஷத்துக்கு போகும்போது நமக்கு ப்ளவுஸ் பிட் கொடுப்பாங்க, அது நிறையா வச்சுருப்போம். இப்போ சாரீ மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம், அதோட ப்ளவுஸ் பிட் தனியாக எடுத்து வச்சுட்ருப்போம். அந்த மாதிரி கிளாத்தெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் எடுத்து வைங்க. அப்புறம் அம்மா, அத்தை, மற்றவங்க சித்தி யாராவது அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ் இருந்தாலும் இருக்கும், அவங்களுக்கு யூஸ் ஆகாமல் வச்சுருப்பாங்க. அதையும் பரவாயில்ல கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷன் கிளாத்ஸும் இருக்கும், அதையும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான். நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பிறகு நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் கிளாத் ஆகட்டும், மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு வாங்கி நல்லா ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து ஃப்யூச்சரில் நம்மளோட சேனல்லையுமே வந்து பேசிக் ப்ளவுஸ் கோர்ஸு, அப்புறம் வந்துட்டு சுடிதார் கோர்ஸு, மேக்ஸி ஃப்ராக் கோர்ஸு அப்படின்னு 1 by 1 நான் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 1 week 10 days கழித்து பேசிக் ப்ளவுஸ் கோர்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறேன். அதை தொடர்ந்து ஒரு சீரீஸாகவே, அதாவது ஒரு ப்ளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி வைக்கிறேன். ப்ளவுஸோட இன்ட்ரொடக்ஷன்லேருந்து அதோட எண்டு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்கிற வரைக்குமே அது 1 by 1 கிளாஸ் வைஸ் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன், என்னோடய கட்டிங் மெத்தட் என்ன, ஸ்டிச்சிங் மெத்தட் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்லே இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கேன். 36 inch வந்துட்டு கட்டிங் வந்திருக்கு. 44 inchலேருந்து 40 inch ப்ளவுஸ் எப்படி கட்டிங் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்துட்டு நம்ம சேனல்லே வீடியோஸ் இருக்குது. என்னோடய மெத்தட் நான் எப்படி டீச் பண்ணுறேன், நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறேன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி என்னோடய ஓல்டு வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை தொடர்ந்து டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இன்னுமே நிறைய நல்ல கண்டென்ட்ஸோட ஃப்யூச்சரில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸாக வர இருக்குது. தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் தான் என்னோடய பூஸ்டப். அப்போ தான் எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.